ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கேமராவில் சிக்க பயங்கரமான விஷயங்கள் தான் இந்த வீடியோ பார்க்குறோம். பார்க்கும்போது பயங்கரமா இருக்கும். கடைசி வரை வீடியோ பாருங்க. தைவானில் உள்ள மிகப்பெரிய ஒரு பாலம் தான் இது. 7.2 ரிக்டர் அளவுக்கு பயங்கரமா நிலநடுக்கம் வந்திருக்கு. அவர் வண்டி ஓட்ட தாக்கு பிடிக்க முடியாம எல்லாருமே எப்படி நிக்கிறாங்க பாருங்க. அதே போல இந்த வீடியோல மிகப்பெரிய தண்ணி வந்துட்டு இருக்கு. அங்க ஒரு பாலமும் இருக்கு. அந்த பாலத்தை எவ்வளவு பயங்கரமா தண்ணி அடிச்சுட்டு போகுது பாருங்க. பத்து 15 பெண்கள்லாம் ஜாலியா குளிச்சிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய அலை வருது, அதை பொருட்படுத்தாம குளிக்கிறாங்க. ஆனாலும் என்ன நடக்குது மட்டும் பாருங்க. எவ்வளவு பயங்கரமான திமிங்கலம் எப்படி வெளில வருது பாருங்க. சின்ன ஒரு டால்பின பெரிய ஒரு திமிங்கலம் வேட்டையாடுது. இங்க ஒருத்தர் வண்டியில வந்திருக்காரு. வண்டியில வந்துருக்கும் போதே எவ்வளவு பயங்கரமான ஒரு மின்னல் அடிக்குது பாருங்க. இவரே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு, அவ்வளவு பயங்கரமான ஒரு மின்னல் அப்படி அடிச்சுட்டு மிகப்பெரிய ஒரு மரத்தையே பிளந்துச்சு. அதே போல இவங்க மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களும் நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. மிகப்பெரிய ஒரு வேலை இவங்களுக்கு மிச்சமாயிடுச்சு. இந்த வீடியோல ஒருத்தர் காரை வந்திருக்காங்க. அப்ப எவ்வளவு பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டுருச்சு பாருங்க. அந்த சிசிடிவி கேமராவே அப்படியே அதிர வச்சிச்சு. நம்ம போட்ல இவர் பயங்கரமா வந்துட்டு இருக்காரு. எவ்வளவு பெரிய திமிங்கலம் எப்படி வருது பாருங்க. சின்ன திமிங்கலம் நினைச்சிட்டு இருந்தாரு, ஆனா அதுக்கு பிறகு வந்தது ராட்சச திமிங்கலம் தான் இவர் துரத்திட்டு வருது. ஆனாலும் அதே ஸ்பீட்ல எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்காரு பாருங்க. பெரிய பெரிய சுரங்கம்லாம் எப்படி விட்டுடுறாங்கன்ட்டு நமக்கு தெரியாது. இங்க பாருங்க, பெரிய ஒரு நிலக்கரி சுரங்கத்தை இவங்க எப்படி வெடி வச்சு தடுத்துறாங்க. அடுத்த இந்த வீடியோ பாருங்க, எவ்வளவு பயங்கரமா இருக்கு. மிகப்பெரிய அனகொண்டா போன்ற பாம்புகளாம் பிரேசில் அமேசான் காடுகள்லாம் இருக்கு. அப்படிதான் இங்க மிகப்பெரிய ஒரு அனகொண்டா பாம்பை எப்படி இவங்க கிரேன் வச்சு தூக்குறாங்க பாருங்க. 3 மீட்டர் நீளமுள்ள இந்த பாம்பு பயங்கரமா இருக்குல்ல. இந்த வீடியோல எவ்வளவு பெரிய காத்திருக்குது. அங்க வர காரியே பயங்கரமா பிரட்டிடுச்சு. எல்லாருமே அழுந்து போய் ஒரு நிமிஷம் திகைச்சு போய் நிக்கிறாங்க. சுறாவை பார்க்க விரும்புறதுக்காக அங்க கூண்டு அமைச்சிருக்காங்க. அந்த கூண்டை எவ்வளவு பயங்கரமா அந்த சுறா தாக்குது பாருங்க. ஜப்பான் ஏவுகணை தான் இந்த ஏவுகணை. 10 மீட்டர் நீளமுள்ள இந்த ஏவுகணை விடும்போது 10 செகண்ட்லயே எப்படி இது விழுது பாருங்க. அதே போல நம்ம சின்ன சின்ன சிலந்திகள்லாம் பார்த்து நம்ம பயப்படுவோம். ஆனாலும் இங்க பாருங்க, எவ்வளவு பெரிய சிலந்தி எப்படி இந்த சின்ன குழந்தை பயங்கரமா கையில் வச்சுட்டு விளையாடுதுன்ட்டு. அதே போல இந்த அசாதாரணமான இந்த நிகழ்வு பாருங்க. பொதுவாக ராணுவம் போன்ற நிகழ்ச்சிகள்ல இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனா இது ஜப்பான்ல நடந்ததுதான். அறிவியல் பல்கலைக்கழக மாணவர்கள் தான் இவ்வளவு அழகா நடந்திருக்காங்க. ஆனா பாருங்க, நம்மளே எப்படி வியப்பில் ஆடுத்துறாங்கன்ட்டு. இந்த வீடியோல எவ்வளவு பயங்கரமா இந்த கடல் தண்ணி எல்லாமே எப்படி கீழே போகுது பாருங்க. கடல்ல ஒரு சூறாவளி ஏற்பட்டா எப்படி இருக்குன்னு தெரியாது. பூமியில மிகப்பெரிய பள்ளம் வந்துருச்சு. அந்த பள்ளத்துல எப்படி தண்ணி உள்ள போகுது பாருங்க. இந்த வீடியோல எவ்வளவு பெரிய பில்டிங்கு அது எப்படி இடிக்கிறாங்க பாருங்க.
இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோவில் எவ்வளோ பயங்கரமா தண்ணி வந்து வெளில வருதுன்ட்டு. இது சாதாரண கிடையாது, இது ஒரு அணு ஆயுத சோதனை தான். அதாவது 1958 நடத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு அணு ஆயுத சோதனை தான். நீருக்கடியில் அணுசக்தி சோதனை நடந்தது. ஆனால் இந்த சோதனை நடத்தும் போது மிகப்பெரிய அளவில் நீர் வெளியாகி அங்கே நின்ன பெரிய ஒரு அந்த சரக்கு கப்பலை அப்படியே மூழ்கடிச்சிச்சு. அதே போல இந்த வீடியோ பாருங்க, எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு. பார்க்கும்போதே செம்ம அழகா இருக்குல்ல. அதாவது ஆறுகள் நம்ம பல ஆறுகளை பார்த்துக்கலாம். ஆனா எரிமலை பிழம்பு ஆறுகள் எவ்வளவு பயங்கரமா ஓடுதுன்னு பாருங்க. கீழே மனிதர்களும் கார்களும் நிக்குது. அதை பார்க்கும்போதே நமக்கு பயங்கர ஒரு ஆச்சரியமா இருக்குல்ல. அதே போல இந்த வீடியோ பாருங்க, ஸ்டீல் கம்பெனில தான் இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. திடீர்னு அதுல அந்த மிஷின்ல சின்ன ஒரு ரிப்பேர் ஏற்பட்டுருச்சு. அப்பதான் அங்க வெளியே வந்த கம்பி எவ்வளவு பயங்கரமா வந்து அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு பாருங்க. நிலநடுக்கம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா இங்க பாருங்க, மலையில நின்று இருக்காங்க, எப்படி நிலநடுக்கம் வந்துச்சு பாருங்க. 6.8 ரிக்டர் அளவுக்கு இங்க நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. தைவான் நடந்ததா இது. இது 1000 மீட்டர் உயரம் உள்ள ஒரு மிகப்பெரிய மலை தான். இங்க ஒரு 15 பேர் கிட்டத்தட்ட நின்று இருக்காங்க. இவங்க எல்லாமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. எவ்வளவு அழகா நிக்கிறாங்க பாருங்க. ஆனாலும் பின்னாடி மிகப்பெரிய அளவுல ஒரு பீரங்கி வருது. ஆனாலும் அசையாம அப்படி நின்று இருக்காங்க. அடுத்த நிமிஷம் நடக்கிறது மட்டும் பாருங்க. பாருங்க, உயிரை கையில வச்சுட்டு எல்லாரும் நின்று இருக்காங்க. ஒரு கார் பயங்கரமா வந்துருக்கு. அந்த கார் வந்த வேகத்திலேயே அப்படி தூக்கி அடிக்குது. இதுக்கு முக்கிய காரணம்னா அங்க இருந்த இடையில ஒரு கம்பி தான். அதே போல இந்த வீடியோ பாருங்க, இந்த வீடியோ எவ்வளவு பயங்கரமா இருக்குட்டு. மிகப்பெரிய ஒரு மலை அப்படியே கீழே சரிஞ்சு விழுது. ஆனாலும் அங்க பொதுமக்கள் எல்லாருமே பார்த்துட்டு நின்று இருக்காங்க. இப்போ அந்த மக்கள் எல்லாமே அடிச்சு பிடிச்சி ஓடுறாங்க. ஆனா இந்த மாதிரி நிலச்சரிவு ஏற்படும் போது நம்ம எப்பொழுதுமே பக்கத்தில் இருக்கக்கூடாது. கொஞ்சம் தூரம் தள்ளி தான் வந்து இருக்கணும். இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கும். சீனாவில் மிகப்பெரிய ஒரு நிலக்கரி சுரங்கம். அந்த சுரங்கம் அப்படியே வந்து மொத்தமாவே நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30-40 கார்களும் உள்ள கிரேன் போன்ற இயந்திரங்களும் எப்படி புரிஞ்சிருச்சு பாருங்க. இது போல உலக நாடுகள்ல அங்கேயும் நடந்ததா இருக்கு. அதே போல இந்த வீடியோ பாருங்க, இந்த வீடியோல எவ்வளவு பயங்கரமா நெருப்பு இருந்து எரிஞ்சிருக்குன்ட்டு. ஆனா நம்ம நினைப்போம் சாதாரணமா எரியுதுன்ட்டு. உண்மையிலேயே இது ஒரு விபத்து தான். ஆனா எவ்வளவு அழகா வந்து எரியுது பாருங்க. இந்த வீடியோ பாருங்க, எவ்வளவு அசாதாரணமா இருக்குன்ட்டு. இது வேற ஒண்ணும் இல்ல, இது வியட்நாம் நடந்தது சூப்பர் டைமண்ட் ஆகின்ற பயங்கரமான புயல் கரை கடக்கும் போது தான் இந்த வீடியோ எடுத்தது. அங்குள்ள தண்ணீரை எப்படி தேக்கி நிறுத்துது பாருங்க. எவ்வளோ பயங்கரமான ஒரு இயந்திரம் அப்படியே வந்து போகுதுன்ட்டு. இது வேற எது இல்லை, இது மிகப்பெரிய ஒரு கிரேன் தான். அதுவும் சிப்பேடு போன்ற இடங்கள்ல இந்த மாதிரி தான் பயங்கரமான கிரேன்லாம் இருந்துருக்கும். அது எவ்வளோ பயங்கரமாக மூவ் ஆகி போயிட்டு இருக்கு பாருங்க. இது ஒரு நீல நிற ஜெல்லி மீன். இந்த மீன் ஆத்திரையில வாழும் ஒரு வகை ஜெல்லி மீன் தான். அது பார்க்கும்போது செம்ம ஒரு அழகா இருக்கும். இது ஒண்ணு மட்டும் கிடையாது, அந்த கடற்கரை முழுவதும் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க.
ஒரு மிகப்பெரிய ஒரு வீடு, அந்த வீடு எப்படி வந்து சாயுதுன்ட்டு அமெரிக்காவில் ஒரு பயங்கரமான வெள்ளத்தின் போது எடுக்கப்பட்டது தான் இந்த வீடியோ. அதே போல இங்க ஒருத்தர் வேகமா ஓடி வர்றாரு. ஏகிடா ஓடி வர்றாருன்னு பார்த்தா நீங்க அதிர்ச்சி அடைவீங்க. பயங்கரமான வெள்ளம் வந்து வந்துருக்கு. அந்த வெள்ளத்தை வீடியோ வந்து எடுக்கிறாங்க. பொதுவாக பார்த்தோம்னா ஆப்பிரிக்கா போன நாடுகளில் தண்ணீரை பார்க்கவே முடியாது. அப்படிதான் இவங்க தண்ணீரை பார்த்துட்டு எல்லோருமே வீடியோ எடுத்துட்டு ஓடுறாங்க. ஆடுகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த ஆடுகளை பாருங்க எவ்வளோ பயங்கரமாக இருந்திருக்குன்ட்டு. நம்ம பொதுவாக நம்ம ஊர்லாம் வெளியில் தாண்டோம், வெளியில் வந்து தாவி வந்து தீவனம் சாப்பிடும். ஆனால் இதை பாருங்க, மரத்து மேலே ஒரு 40-50 ஆடுகள் நின்று மேய்ஞ்சிட்டு இருக்கு. அதே போல் நிலநடுக்கத்தை நம்ம பொதுவாக வந்து பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இங்கே பாருங்க நிலநடுக்கம் எவ்வளோ பயங்கரமாக வந்திருக்குன்ட்டு. அந்த வீடு மட்டும் கிடையாது, கார்லேருந்து எல்லாமே பயங்கரமாக நிலநடுக்கத்தில் ஆடிட்டு இருக்கு. இவரை பாருங்க ஒரு மீனை எப்படி பிடிச்சி வராருன்ட்டு. பளபளப்பா இருக்குல்ல, இது ஒரு அரிய விஸ்திரமான ஒரு மீன் தான், அதுவும் ஒளிர மீன். இந்த மீனை பிடிக்க உண்மையிலே இவருக்கு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் வேணும். இந்த கிரவுண்ட்ல எவ்வளவு பயங்கரமா இருந்திருக்கு பாருங்க. மிகப்பெரிய ஒரு பள்ளம் ஏற்பட்டு கிரவுண்ட்ல பெரிய ஒரு ஹோல் வந்து ஏற்பட்டிருக்கு. ஓகே, நம்மள இந்த வீடியோ பிரச்சனைக்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.